மோடி நாட்டினுடைய நலனை விட தன்னுடைய கூட்டாளிகளுடைய நலன் முக்கியம் என்று நினைத்து சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறார். அதுக்காக நம்முடைய வரிப்பணத்தை எல்லாம் இப்படி பண்ணியிருக்காரு. அதுவெல்லாம் இனிமே பிரச்சனைக்குள்ளாகும். அதனால அவ்வளவு ஈஸியா அதை பண்ண முடியாது. இப்போ ரஷ்யாவோட ஒப்பந்தம் போட்டதுல பயனடைறது யாரு? ரிலையன்ஸ். இந்திய அரசாங்கத்துக்கு கொஞ்சம் பயலான் இருந்தது. ஆனால் அது சாதாரண மக்களுக்கு வந்து கிடைக்கல. நீங்கள் விலையை குறைச்சிருக்கணுமே, விலையை குறைக்கலையே நீங்கள். அப்போ என்னென்னா இந்த பலனில் வர்றதில் 49% அவங்ககிட்ட கொடுத்துட்டேங்க. மீதியில் வந்ததில் நீங்கள் இந்திய பெருமுதலாளிகளுக்கு கொடுத்த ஏராளமான வரிச்சலுகை இருக்குல்ல, அதில் இது ஒரு பகுதி போயிருக்கு. இன்னொரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார்ல ட்ரம்ப் வந்து, இப்போ அமெரிக்கா இந்திய ஒப்பந்தத்தில் அதிகப்படியாக லாபம் அடைகிறது இந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்களா? அப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று இருக்குல்ல. எல்லா உலகம் முழுவதுமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்றது நேரடியாக இந்த வர்த்தக ஒப்பந்தங்கள் சம்பந்தமான விஷயம், ஏற்றுமதி இறக்குமதி, கரண்ட் அக்கௌண்ட்னு சொல்றாங்களா, அதில் சொல்றாரு. அதை ஆக்சுவலாக வந்து நம்ம சர்ப்ளஸில், ட்ரேடு சர்ப்ளஸ் அல்லது டெபிசிட்னு சொல்லுவாங்க. நாம் ஏற்றுமதி பண்ணுறது, அவங்ககிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறது, இது ரெண்டில் எது அதிகங்கிறத வச்சு நம்ம ஏற்றுமதி பண்ணுற தொகை அதிகமாக இருந்ததுன்னா நம்ம ட்ரேட் சர்ப்ளஸில் இருக்கிறதா சொல்லுவோம். அந்த வகையில் ஒரு $2000 கோடி அளவுக்கு நாம் கூடுதலாக வர்த்தகம் பண்ணுறோங்கிறது ஒரு ஃபேக்ட். பட் உலக நாடுகள் எல்லாமே அடுத்த நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறது தான் அதிகமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. யாரும் யாரோடவும் பிஸ்னஸ் பண்ண முடியுமா? நீங்களும் நினைக்கிறீங்க, நானும் நினைக்கிறேன். பிஸ்னஸ் பண்ண முடியுமா? அப்போ ஒரு நாட்டோடு இந்த பேலன்ஸ் வித்தியாசமாக இருக்கும்.